ஸ்டேடியமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு நீங்கள் எப்படி பெருமைப்படுத்திக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நேற்று குஜராத்துக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்துச்சா, அதில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்களா. அதில் இன்னிங்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரிலீஜன் வைஸ் ரொம்ப தாக்கிட்டாங்க தான் எனக்கு தோணுது. நேற்று மோஜி ஸ்டேடியமில் இங்கே என்ன தான் ரிலீஜனில் தாக்குனாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேற்று என்ன தான் ஆச்சுன்றது உண்மையாக உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேடியம் அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா எல்லா ரிலீஜன் சம்மந்தப்பட்டவங்களும் வருவாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே வருவாங்க. நீங்கள் ஒரு ரிலீஜனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரிலீஜனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பாக போய் முடியும். நீங்கள் எல்லா ரிலீஜனுக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு விதமான பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாராட்டக்கூடிய விஷயமா வந்திருக்கும். நீங்கள் ஒரு ரிலீஜனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையிலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த விஷயத்த பிசிசிஐ சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸ்டேடியமில் அந்த மாதிரி பண்ண விட்டுருக்கக்கூடாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். நான் எந்த மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணவில்லை, எந்த இதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதில்லை. நான் நியூட்ரலாக நின்று பேசுகிறேன். இந்த விஷயம் பண்ணியிருக்கக்கூடாது. பண்ணியிருந்தாலும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் இவங்க 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா ரிலீஜன் வைஸ் சூப்பராகவே இருந்திருக்கும். பாராட்டக்கூடிய விஷயம். இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேன்றீங்கன்னு தெரியல. ஆர்சிபி 2வது வாட்டி கப் அடிச்சாங்க, ஓகே, செலிப்ரேட் பண்ணுறீங்க. பப்ளிக் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணுமா இல்லையா? அவன் சட்டை கட்டி போட்டு ஆடுறான், அவன் போலீஸ் அடி வாங்குறான். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தற்கூரின்னு சொல்கிறானுங்க நம்மளெல்லாம். நானும் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். எல்லாம் இந்த ரிலீஜன் வைஸ் இந்த ஸ்டேடியமில் பண்ணாங்கல்ல, அதை பற்றி தயவு செஞ்சு யாராவது பேசுங்க கைஸ். பேசுனதுக்கு ஒரு முடிவு வரும்.